ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். டிசம்பர் 15 முதல் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை. முதுகெலும்பு இழந்து கர்ச்சீஃபை முகத்தில் மூடிக்கொண்டு சுற்றுகிறார் பழனிசாமி என முதல்வர் ஸ்டாலின் சொன்னார். ஒவ்வொரு முறையும் நம்ம மாண்புமிகு பிரதமர்களை நான் சந்திக்கும் போதும் மறக்காம நான் வைக்கிற முக்கியமான கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்கள் அவரோடு எதிர்பார்க்கிற புதிய ரயில் திட்டங்களை நிறைவேற்றணும் என்பதுதான். ஆனா அதுக்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? இந்த 1% நிதி ஒதுக்கீடு தான். இதுக்கு என்ன அர்த்தம்? வரி வசூலிக்கப்பட மட்டும் தமிழ்நாடு, நிதி ஒதுக்கீடுல அவங்களுக்கு பட்டநாமம் போடுகிறது பாஜகவுடைய ஆட்சி. இதிலிருந்து பாஜக நமக்கு சொல்லாம சொல்லுகிற மெசேஜ் என்ன? அரசியல் லாபங்களுக்காக பொதுமக்களை பழிவாங்கும் இந்த அற்ப அரசியலை தான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தொடர் தோல்வியை தந்துட்டு இருக்கு. முதுகெலும்பு இழந்து கர்ச்சீஃப்ல முகத்தை மூடிட்டு சுத்துகிற பழனிசாமி துரோக அரசியல் தான் அவருக்கு 10 தோல்வி பழனிசாமி பட்ட பேரை பெற்றிருக்கு. அற்ப அரசியல் லாபம் தேடுவதற்கு ஸ்டாலின் வெட்கப்படணும். இபிஎஸ் பழனிசாமி விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் மட்டுமே செய்ததாக ஈரோடு நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார். இதற்கு பழனிசாமி பதிலளித்துள்ளார். அவரது அறிக்கை: எதிர்க்கட்சியாக இருந்தபோதுதான் பழனிசாமி பதவி விலக வேண்டுமென்று ஸ்டாலின் கூறிக்கொண்டே இருப்பார். அந்த பழக்கம் மாறவில்லை போலும். அதிமுக அரசு முன்மொழிந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை கூட முறையாக சமர்ப்பிக்க தெரியாமல் திமுக அரசு செய்த முரண்பாடுகளை மத்திய அரசிடம் தெரிவித்துள்ளார். அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதை விட்டுவிட்டு அற்ப அரசியல் லாபத்தை தேடிக்கொள்வதற்கு முதல்வர் ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும். இப்போதும் கோவை, மதுரைக்கு மெட்ரோ ரயில் வர வேண்டும் என்று பிரதமரிடம் நான் கோரிக்கை வைத்துள்ளேன். திமுக ஆட்சி இருக்கும்போதுதான் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என உள்துறை அமைச்சரை சந்தித்து நான் வலியுறுத்தினேன். அதை ஏற்று மத்திய அரசும் ரூபாய் 63,246 கோடியை ஒதுக்கியது. அதிமுக எப்போதும் மக்களுடன் நின்று மக்களுக்கு நன்மை செய்து வருகிறது. நீங்களோ நீலி கண்ணீர் வடித்து கொண்டு மக்களுக்கு எந்த நன்மையும் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக உள்ளீர்கள். இப்போது சொல்லுங்கள், யார் துரோகி என்று பழனிசாமி கேட்டுள்ளார். புதுச்சேரிக்கு செல்லும் விஜய் 8 இடங்களில் மக்கள் சந்திப்பு. போலீஸ் டிஜிபியிடம் அனுமதி கேட்டு கடிதம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு மக்கள் சந்திப்பை நடத்தாமல் இருந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சமீபத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட மக்களை சந்தித்தார். சுங்குவார் சத்திரத்தில் நடந்த மக்கள் சந்திப்பில் சில வாக்குறுதிகளையும் விஜய் கொடுத்தார். அடுத்ததாக டிசம்பர் 5ஆம் தேதி புதுச்சேரியில் மக்களை சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளார். அதற்கு அனுமதி கோரி புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங்குக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். கிழக்கு கடற்கரை சாலை வழியாக காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை காலாப்பட்டில் தொடங்கி அஜந்தா சிக்னல், உப்பளம் வாட்டர் டேங்க், மரப்பாலம், அரியாங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம் வழியாக கன்னியகோவில் வரை விஜய் மக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது உப்பளம், சோனாம்பாளையம் வாட்டர் டேங்க் அருகே விஜய் உரையாற்ற உள்ளார். அதற்கு அனுமதி வழங்கி தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என கடிதத்தில் புதியவன் கூறியுள்ளார். வரும் 5ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி தளபதி புதுச்சேரிக்கு வருகை தருவதால் இன்று தலைமை காவல் நிலையத்திற்கு தபால் கொடுத்துள்ளோம், மனு அளித்துள்ளோம். காலாப்பட்டிலிருந்து குளம் வாட்டர் டேங்க் வரைக்கும் தளபதியின் சுற்றுப்பயணம் தொடரும் என்று இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் அது பர்மிஷன் கொடுத்துருக்கோம். டிஜிபி அவங்க வந்து பேசிட்டு சொல்லியிருக்காங்க. பொதுச்செயலர் வந்தோடனே அதை பற்றி பேசி முடிவு பண்ணுவாங்க. நாங்கள் திறந்தவெளி பயணமும் கேட்டிருக்கோம், பிரச்சாரத்தும் கேட்டிருக்கோம். அவங்க வந்து பேசிட்டு முடிவு பண்ணி சொல்றேன்னு இருக்காங்க. பொதுச்செயலர் வந்து நாங்கள் ரொம்ப முடியும். பொதுச்செயலர் இவங்க என்னைக்கு டிஜிபி சார் கூப்பிட்றாங்க அன்னைக்கு வந்து பொதுச்செயலர் வந்து பேசுவாங்க. பிரச்சாரம் உப்புலாம் வாட்டர் டேங்க் கேட்டிருக்கோம். வந்தார், ஜெயிச்சார், போயிட்டார். ராசா மீது பிரேமலதா அட்டாக். ராசா வெளியூரிலிருந்து வந்து தேர்தலில் நிப்பாராம், ஜெயிப்பாராம், டெல்லி போய் விடுவாராம். நீலகிரி மக்கள் பிரச்சனையை நேரில் வந்து தீர்ப்பது யார் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கேட்டார். கூடலூர் சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் யார் இருந்தும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. வெளியூர்ல இருந்து இங்க வந்து நிக்க வேண்டியது, இங்க ஜெயிக்க வேண்டியது. அப்புறம் ஒரு எம்பி டெல்லிக்கு போயிடுவாரு, எம்எல்ஏ சென்னைக்கு போயிடுவாரு. அப்ப ஓட்டு போட்ட மக்களுக்கு இங்க யார் இருக்கா? பதில் சொல்ல யார் இருக்கா? அதனால மக்களே இனிமே நீங்க தெளிவா இருங்க.
ஊட்டில இங்க ஓட்டுரிமை பெற்று இங்க வாழ்கின்ற ஒரு எம்எல்ஏவோ எம்பியா யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உங்க வாக்கு என்பதை நீங்கள் அனைவரும் உறுதி செய்யுங்கள். அப்பொழுது அவங்க உங்களுக்கு துணை நிற்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். 2 கோடி ஆதார் எண்கள் முடக்கம், மோசடியை தடுக்க ஆணையம் அதிரடி. ஆதார் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, நாடு முழுவதும் 2 கோடிக்கும் அதிகமான இறந்தவர்களின் ஆதார் எண்கள் நீக்கப்பட்டுள்ளன. ஆதார் எண்ணை தவறாக பயன்படுத்துவது மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெற முயற்சிக்கும் மோசடிகளை தடுப்பதே இதன் நோக்கம். இறந்தவர்களின் தரவுகளை பெற ஆதார் ஆணையம் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது. இந்திய தலைமை பதிவாளர், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் பொது விநியோக திட்டம், தேசிய சமூக உதவி திட்டம் மூலம் தரவுகள் பெறப்பட்டு இறந்தவர்களின் ஆதார் அட்டைகள் செயலிழக்க செய்யப்பட்டு வருகின்றன. இறந்தவர்களின் தரவுகளை பெற நிதி நிறுவனங்கள் மற்றும் அதுபோன்ற பிற அமைப்புகளுடன் இணைந்து செயல்படவும் ஆதார் ஆணையம் திட்டமிட்டு வருகிறது. ஒரு ஆதார் எண் ஒருபோதும் வேறொரு நபருக்கு மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்படாது. இருப்பினும் ஒரு நபர் இறந்த பிறகு அவரது ஆதார் எண்ணை செயலிழக்க செய்வதன் மூலம் மோசடிகளை தடுக்க முடியும். அரசு நலத்திட்டங்களை பெற இறந்தவர்களின் ஆதார் எண்ணை தவறாக பயன்படுத்துவதும் தடுக்கப்படும். இறப்பு சான்றிதழ் வழங்கும் பதிவு அதிகாரிகளிடமிருந்து ஒருவரின் இறப்பு சான்றிதழை பெற்று குடும்ப உறுப்பினர்களும் அரசுக்கு தகவல் தெரிவிக்கலாம். மை ஆதார் போர்ட்டலில் இறந்தவர்களின் சான்றிதழ்களை பதிவு செய்யலாம். இதற்காக குடும்ப உறுப்பினரின் இறப்பை தெரிவித்தல் என்ற வசதியை மை ஆதார் போர்ட்டலில் ஆதார் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. 25 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த வசதி தற்போது உள்ளது. மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை இந்த வசதிக்காக ஆதார் போர்ட்டலுடன் இணைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. குடும்ப உறுப்பினர் தனது ஆதார் விவரங்களை குறிப்பிட்ட இறந்தவரின் ஆதார் எண், இறப்பு பதிவு எண் உள்ளிட்ட விவரங்களை ஆதார் போர்ட்டலில் சமர்ப்பிக்கலாம். அதை சரிபார்த்த பிறகு இறந்தவரின் ஆதார் எண்ணை செயலிழக்க செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசியல் அமைப்பின் உணர்வுகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்திய தலைமை நீதிபதி வக்கீல்களுக்கு அட்வைஸ். டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் அரசியல் அமைப்பு தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் இந்திய தலைமை நீதிபதி சூரியகாந்த் உரையாற்றினார். இந்திய மக்கள் அரசியல் சாசனம் என்கிற அடிப்படை ஆவணத்தை உருவாக்கி அவர்களுக்கே பரிசளித்துக் கொண்டனர். அந்த நாளில் நான் உங்கள் முன் நிற்கிறேன். சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துவதிலும் அரசியல் அமைப்பின் புனித தன்மையை காப்பதிலும் வழக்கறிஞர்கள் சங்கம் முக்கிய இடம் வகிக்கிறது. நீதிமன்றங்கள் அரசியல் அமைப்பின் பாதுகாவலர் என்றால் வழக்கறிஞர்கள் நீதி பாதைக்கு ஒளிவீசும் விளக்குகள். நீதிபதிகளின் கடமையை தெளிவாகவும் உறுதியுடனும் நிறைவேற்றுவதற்கு வழக்கறிஞர்கள் தான் உதவுகின்றனர். வழக்கறிஞர்கள் அவர்களுடைய தொழிலில் காட்டும் தீவிரம் அரசியல் அமைப்பின் எதிர்கால மாற்றங்களில் நேரடியாக செல்வாக்கு செலுத்தும். நீதிமன்றங்களில் எங்களுக்கு உதவி செய்வதுடன் அரசியல் அமைப்பின் உண்மையான உணர்வுகளை மக்களுக்கு விளக்க வேண்டும். அதுவும் வழக்கறிஞர்களின் கடமைதான். சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு இலவச சட்ட உதவி வழங்குவதும் அந்த கடமையில் அடங்கும். அரசியல் அமைப்பு அதன் பாதுகாவலரை ஒரு நிறுவனத்திடம் மட்டும் ஒப்படைக்கவில்லை. அறிவும் மனசாட்சியும் மிக்க ஒரு கூட்டு அமைப்பிடமும் அந்த பாதுகாப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டமைப்பில் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் தவிர்க்க முடியாதவர்களாக இருக்கிறோம். நீங்கள் ஒளி வீசுகிறீர்கள், நாங்கள் விளக்கம் தருகிறோம். நீங்கள் சிந்தனையை தூண்டுகிறீர்கள், நாங்கள் தீர்ப்பு சொல்கிறோம். நாங்கள் அரண்களை பாதுகாக்கின்றோம் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்தார். With a deeper understanding of the Constitution's true import, you are uniquely positioned to serve as model citizens, both personally and professionally, embodying the very ideals our founding document seeks to instill. I would especially urge the younger advocates among us to take up this mantle. Each of you is immensely capable, brimming with potential, and acutely aware of the duties that accompany this profession. As I draw my address to close, I wish to impress upon all of you that the Constitution entrusts its guardianship not to one institution alone, but to a consortium of minds and consciences. And in that consortium, the bar and the bench stand as indispensable partners. டாக்டர் பயங்கரவாதிக்கு அடைக்கலம், அல்ஃபலா வார்டு பாயை தூக்கிய என்ஐஏ. டெல்லி சம்பவம், 7வது நபர் கைது. கடந்த நவம்பர் 10ஆம் தேதி டெல்லி செங்கோட்டை அருகே வெடிகுண்டுகளுடன் சென்ற கார் வெடித்தது.
காரை ஓட்டி சென்ற டாக்டர் உமர் நபி உட்பட 15 பேர் இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டனர். டாக்டர் உமர் நபி பயங்கரவாதி என்பதை என்ஐஏ அதிகாரிகள் உறுதி செய்தனர். அவனுக்கு நெருக்கமாக இருந்து பயங்கரவாத தாக்குதலுக்கு உதவிய டாக்டர்கள் முசாமில் ஷகில், ஷாகின் சயீத், ஆதில் அகமது ராதர் உள்ளிட்ட 6 பேரை இதுவரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இன்று ஹரியானா மாநிலத்தின் ஃபரிதாபாத் அருகே உள்ள தௌஜ் கிராமத்தில் வசிக்கும் சோயாப் என்பவரை என்ஐஏ அதிகாரிகள் 7வது நபராக கைது செய்தனர். இதுகுறித்து என்ஐஏ கூறியதாவது: சோயாப் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபலா பல்கலையில் வார்டு பாயாக வேலை செய்தவர். அப்போது டாக்டர் உமர் நபியுடன் அவனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. உமரை தனது மைத்துனி வீட்டில் தங்க வைத்துள்ளான். அதன் பிறகு வேறு இடங்களிலும் உமர் தங்குவதற்கு சோயாப் ஏற்பாடு செய்துள்ளான். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் நடப்பதற்கு ஒரு நாள் முன்பு வரை உமர் நபி சோயாப் வீட்டில்தான் இருந்துள்ளான். உமருக்கு வெடிபொருட்களை எடுத்து செல்வதற்கான உதவிகளையும் சோயாப் செய்து கொடுத்திருக்கிறான். இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு ஆதாரங்களை என்ஐஏ தொடர்ந்து தேடி வருகிறது. பயங்கரவாத தாக்குதலில் சம்பந்தப்பட்டுள்ள மற்றவர்களையும் தேடி வருகிறோம் என என்ஐஏ தெரிவித்துள்ளது. பாலியல் புகாரில் தேடப்பட்டு வரும் திமுக நிர்வாகி எம்எல்ஏவுடன் போஸ். விழுப்புரம் மாவட்டம் பானூர் திமுக ஒன்றிய செயலாளர் திருவக்கரை பாஸ்கரன் மீது கணவனை இழந்த பெண் ஒருவர் சில தினங்களுக்கு முன் பாலியல் புகார் கொடுத்தார். திருவக்கரை பாஸ்கர் 6 மாதங்களாக தம்மை மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் அதை வீடியோ எடுத்து மிரட்டியதாகவும் புகாரில் கூறியிருந்தார். கோட்டக்குப்பம் போலீசார் திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் மீது வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவாக இருப்பதாக அவரை தேடி வருகின்றனர். அவரை கைது செய்ய வலியுறுத்தி நாளை விழுப்புரம் முழுவதும் மெழுகுவத்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அதிமுக அறிவித்துள்ளது. இச்சூழலில் திருவக்கரை பாஸ்கரன் திமுக இரத்த தான நிகழ்ச்சியில் எம்எல்ஏவுடன் கூலாக போஸ் கொடுத்துக் கொண்டிருந்தார். துணை முதல்வர் உதயநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரத்தில் திமுக சார்பில் இரத்த தான முகாம் நடந்தது. எம்எல்ஏ லட்சுமணன் ரத்தம் கொடுத்து தொடங்கி வைத்தார். அப்போது அவருக்கு நெருக்கமாக நின்று பாஸ்கரன் போட்டோ வீடியோவுக்கு போஸ் கொடுத்துக் கொண்டிருந்தார். பாலியல் புகாரில் தேடப்பட்டு வரும் திமுக நிர்வாகி உதயநிதி பிறந்தநாள் நிகழ்ச்சியில் எம்எல்ஏவுடன் கலந்து கொண்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது.